என்ன பாடினான் இருக்க பார்ப்போம். அதாவது இந்த சங்கீதனன் என்கின்ற பாடகர், எனக்கு ஒரு விதத்துல இவர்ல ஒரு கோபம் இருக்கு. ஹிப்ஹாப் பாடுற பாட்டெல்லாம் ஹிப்ஹாப் அல்லது பொப்பிசை பாடுறதுக்கு எல்லாம் விடுதலை புலிகள் சாயல. அதை வடிவா ஞாபகம். இசை கலைஞன் இப்படி கணக்கு படிப்பாங்க, படிப்பிக்கிறவங்க படிப்பாங்க கணக்கு. ஆனால் விடுதலை புலிகள் கரும்புலிகளாகவும் அல்லது தங்களோட உயிர்கோடைகளையும் செய்தது ஹிப்ஹாப் பாட்டு. அந்த பாட்டுக்கு அல்ல. அதை வடிவா வழங்கிக் கொள்ளணும். அவன் செத்தவன் முழுக்க ரத்தத்துல செத்தவன். ஒரு காலத்துல இயக்கம் ஹிப்ஹாப் பாட்டு பாடல, பாட்டு பாடல. ஹிப்ஹாப் எங்களுக்கு தெரியும். நாங்களும் இங்க இருக்க டிஜேகளுக்கு, இங்க இருக்கிற நைட் கிளப்புகளுக்கு போனாங்க. அந்த நைட் கிளப் பாட்டுகள் இயக்கம் அந்த காலத்துல பாடல. பாடினா அழுக வார அளவுக்கு தான் செல்லப்பா பாடினவன். சோ இங்க ஒரு விடயத்துல எனக்கு கோபம் என்னென்றால், அந்த ஹிப்ஹாப் இந்த அவர் வாய்ஸ் பாடுவார், அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த அந்த பாட்டுகள் விடுதலை புலிகளை பாடினதாக அமையாது. அதுலயே நான் சொல்றேன், இதுல பிடிஏல பிடிக்கவே கூடாது. அந்த பாட்டுகள் விடுதலை புலிகளை பாடினதா. சில பேர் சொல்லுவீங்க, நீங்க 80s கிட்ஸ் எல்லா ஆணியும் பார்த்துதான் நாங்க வந்தாங்க, அதனாலதான் 86ல பிறந்தாங்க. நீங்க பார்க்காத ஆணியர் வேடிகளால விட்ட வரலாறுகளும் இருக்கு எங்களுக்கு. ஆணியர் வேடிகளால குத்தூசி போட்டு கைத்த கொடுத்துட்டு வழியால இழுத்த வரலாறும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் எந்த வேலையை பற்றி நான் கதைக்கிறேன். ஆகவே இவருக்கு ஹிப்ஹாப் விளங்காது, இவருக்கு இந்த கரண்ட் ட்ரெண்ட் விளங்காது. இந்த 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 பாட்டு இதெல்லாம் விளங்கான்னு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனமாடா. எல்லா ஆணியும் விளங்கும். ஆனா எங்களுடைய விடுதலை புலிகளுடைய வரலாற்றையும் வீரத்தையும் ஹிப்ஹாப் பாட்டுகளால நீங்க அதுகளால நீங்க அடுத்த தலைமுறை கொண்டு போயிடாது. ஒரு வீரமான ஒரு பாட்டை பாடினா அழுக வரும். அப்படிதான் பாட்டுகள் நான் இந்த வீடியோக்கள் முடிவுல நான் போறேன். அதை பார்த்தா என்னினமே என்சனமே என் குரல் உனக்கு கேக்குதான்னு கேட்டா அதுல கேட்க ஒரு அழுக வரும். ஆனா அதெல்லாம் ஒரு விடுதலை புலி வீரன் எங்கேயோ ஒரு கடல் வயல்கரையில இருந்து தன்னை நாட்டை நினைச்சு பாடுற பாட்டு. அந்த பாட்டையும் தமிழாகும் அந்த ஆணியும் ஒன்றில்லை. ஆகவே அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் விடுதலை புலிகளை வளர்க்கிறது தான் இது பாடினேன். இது வெறி அடிச்சு போட்டு ரியாலிட்டி கோவிக்க வேண்டாம். வெறி அடிச்சு போட்டு மிச்சம் அந்த வீடியோவும் போடுறேன். ஒரு வெறியில இருக்கும் கீழே, சரிதானே? இது அதுக்காக செய்யப்பட்ட இந்த வீடியோ, அதுக்காகவே நடத்தப்பட்ட இந்த ப்ரோக்ராம்ஸ். என்னடா நாங்க கிளிநொச்சி முன்னுரைக்கு கொண்டிருக்கோமா. அதாவது மொத்த வருமானத்திலேயே அதி கேவலமான வருமானம் குறைஞ்ச மாவட்டம் நாங்க. ஆனா இரத்தமிழா கேக்குது. அதுதான் ரியாலிட்டி என்றா மன்னிச்சு கொள்ளுங்கோ. நாங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதே புலிகளின் தாகம் தமிழீழ தாயம் என்ற பாட்டை பாடி அரெஸ்ட் பண்ணியிருந்தா நான் கோவப்பட்டிருப்பேன், சரிதானே? ஏனென்றால் அது எங்களுடைய தேசிய கீதம். அதை ஒவ்வொரு போர் வீரனும் சாயைகளை சொல்லி கொண்டு செத்தது. அதை பாடி இருந்தா நான் பக்கத்துல நின்றுருப்பேன். நின்றது பாடினவங்களுக்கு அதுல போட நின்ற வேற 60 பேருக்கு வரி, சரிதானே? சோ அது விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துறது தான் நான் பார்ப்பேன். தமிழீழ விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துறதா தான் நான் இது பார்ப்பேன். அதுல எந்த சந்தேகம் வேணாம், அது ஒரு கொச்சைப்படுத்துகிற வேலை.